இப்போ நம்ம வந்து சல்லுட்டோவில் இருக்கிற ஃபிலமெண்ட் பல்புக்கு பதிலாக எல்இடியாக மாற்ற போகிறோம். அதை எப்படி மாற்றுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பல்பு இந்த அளவுக்கு பவர் இருக்குது. இதை விட பவரான எல்இடியை தான் நம்ம இப்போ மாற்ற போகிறோம். இந்த எல்இடி நம்மளாக செஞ்சுக்கலாம். கடையில் விற்கிற ₹1 எல்இடியில் இந்த மாதிரி இதை பண்ணலாம். இதை பண்ணிவிட்டு இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணலாம். பிரேக் போடும்போது ஹை பவராக வேலை செய்யும், இல்லாட்டி இது நார்மலாக எரியும். இப்போ நம்ம டைல் லேம்புக்கு எல்இடியை மாற்றணும். இப்போ வந்து இந்த இண்டிகேட்டருக்கும் எல்இடியை நம்ம மாற்ற போகிறோம். இப்போ இந்த இண்டிகேட்டர்லாம் எல்இடியாக மாற்றுறதுனால என்ன பயன் கேட்டிங்கன்னா, இண்டிகேட்டர் பிரைட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சல்லுட்டோவில் எல்லாமே எல்இடியாக மாற்றினா மைலேஜ் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரைட் அதிகமாக இருக்கும். அடுத்தது நீங்கள் ஹெட் லேம்புக்கு கூட எல்இடியாக மாற்றும் போது ஃபிலமெண்ட் பல்புனால் பாதிப்பு இருக்காது. இப்போ பார்த்துக்கிட்டிங்களா, இப்போ நான் எல்இடியாக மாற்றுறேன். இப்போ பாருங்க, இந்த எல்இடி தான் நம்ம மாற்ற போகிறோம். இந்த எல்இடி நம்மளாக தயாரிச்சுக்கலாம். இது கடையில் விற்கிது. நம்ம என்ன மாதிரி வேணாலும் தயாரித்து அதுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இது வந்து அந்த ஃபிலமெண்ட் பல்பை விட 1 மடங்கு கூட பிரைட் இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் எல்இடியாக மாற்றியாச்சு. இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ரொம்ப பிரைட்டாக எரியக்கூடிய எல்இடி நம்ம சல்லுட்டோக்கு மாற்றியாச்சு.